வணக்கம். நான் வழக்கறிஞர் தாம்பரம் சிவா. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல் 2 எபிசோட்ல பாதுகாப்பு உத்தரவு பத்தி பார்த்திருந்தோம். பிறகு ஷெல்டர், அதே வீட்டில் வசிக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் அந்த உரிமையை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டரிம் மெயின்டெனன்ஸ். இது தமிழ்ல இடைக்கால ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சட்டத்துல பாதிக்கப்பட்ட அந்த மனைவியோ அந்த பெண்ணோ இடைக்கால ஜீவனாம்சமா பாதிப்பை ஏற்படுத்தின ஆண்கள் கிட்ட இருந்து தாராளமா கேட்க முடியும். அது என்ன இடைக்கால ஜீவனாம்சம்? அந்த ஜீவனாம்சம்ங்கிறது எதுக்கு? ஜீவனாம்சம்ங்கிற வார்த்தையிலே நமக்கு அர்த்தம் புரியும். தன்னுடைய டெய்லி ரொட்டீன், உணவு, உடை, இருப்பிடம், தனக்கான மருத்துவ செலவு, கல்வி பயில்றாங்க அப்படின்னா அந்த கல்விக்கான கட்டணம்னு நம்ம எல்லாத்தையுமே இடைக்கால ஜீவனாம்சத்துல கேட்டு பெற முடியும். குறிப்பா குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது சமீபத்துல அந்த சட்டத்திற்கு பெயர் மாத்திருந்தாங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு சமீபத்துல அந்த சட்டத்தினுடைய பெயர் மாற்றப்பட்டது. இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 புதிய சட்டத்துல அதே பிரிவு 144 மாற்றப்பட்டு இதுதான் ஜீவனாம்சம் பற்றி பேசுது. ஜீவனாம்ச சட்டத்துல முதல் வரி என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னை தானே பராமரித்து கொள்ள முடியாத மனைவி கணவன் கிட்ட ஜீவனாம்சம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தன்னை தானே பராமரித்து கொள்ள முடியாத பெண் மட்டும்தான் ஜீவனாம்சம் கேட்க முடியும். அப்ப பராமரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க கேட்க முடியுமா அப்படின்னா கேட்கவே முடியாது. இந்த நீதிமன்றம் எப்படி சார் இந்த இடைக்கால ஜீவனாம்சத்தை கணக்கிடுவாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் ஜீவனாம்ச வழக்க தனியாகவும் போடலாம், இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல பிரிவு 20 கீழே இன்டரிம் மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த வழக்க போட்டுட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணும்? மனைவியினுடைய மனுவை பரிசீலனை பண்ணும்போது கணவருக்கு நீங்க என்ன சொல்றீங்க, உங்க மனைவி இடைக்கால ஜீவனாம்சம் கேட்டு மனு செஞ்சிருக்கிறாங்க, உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப கணவர் என்ன பண்ணுவாரு? மனைவி சொல்லிக்கக்கூடிய அலிகேஷன்ஸ்க்கெல்லாம் எதெல்லாம் அதுல பொய்யா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் ஒரு கவுண்டர் பதில் மனு கொடுப்பாரு. பதில் மனு கொடுத்தா நீதிமன்றத்துக்கு எப்படி தெரியும் அந்த பெண் கிட்ட, பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட காசு இருக்கா, பணம் இல்லையா, அவங்கள பராமரிச்சுக்க முடியுமா முடியாத நீதிமன்றத்துக்கு எப்படி தெரியும்? இந்த சூழல்ல தான் உச்ச நீதிமன்றம் அந்த ஜீவனாம்ச வழக்குகளை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழிமுறைகள்லாம் வகுத்திருந்தாங்க. அதன்படி இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண், அக்ரீவ்டு பர்சன், பாதிப்பை ஏற்படுத்தியவர், அவங்க 2 பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், தன்னுடைய சொத்து மற்றும் கடன் கணக்குக்கான கடந்த 3 ஆண்டுகளுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். அவங்களுக்கு 4 பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா 4 பேங்க் அக்கௌண்ட்டுக்கான 3 வருட அந்த பாஸ்புக் 3 வருஷம் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும். ஏன்னா அதுலயே தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளவு வரவு செலவுகள் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு. இதுல மறைத்து பொய்யான தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மறைக்கப்பட்டு நீதிமன்றத்தை ஏமாத்தினார்கள் அப்படிங்கிறத ஒரு பார்ட்டி மற்றொரு பார்ட்டி மேல நீதிமன்றத்துல நிரூபிச்சா குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைப்பதற்கான வழிமுறைகளுமே அதுக்குள்ள இருக்கு. அப்போ யாரு ஜீவனாம்சம் கேட்க முடியும்? அக்ரீவ்டு பர்சன், பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஜீவனாம்சம் கேட்கலாம். யாருக்காக கேட்கலாம்? தனக்காக கேட்டுக்கலாம். ஒருவேளை தான் கூட குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்காக கேட்கலாம். ஜீவனாம்சத்துக்குள்ள எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா, உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி, வீட்டு வாடகை, அன்றாட குடும்ப செலவுன்னு இது எல்லாத்தையுமே இன்டரிம் மெயின்டெனன்ஸா கேட்டுக்க முடியும். என்ன சார் இது ஒட்டுமொத்தமா ஆண்களுக்கு எதிராக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது இது ஆண்களுக்கு எதிரான சட்டம் கிடையாது. பெண் நிஜமாவே பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பாதிப்பை நீதிமன்றத்துல நிரூபணம் பண்ணா பெண்ணுக்கான இந்த சட்டப்பூர்வமான உத்தரவு கிடைக்கும். ஒருவேளை பெண் நன்கு படித்திருக்கிறா, நல்ல வேலை பார்க்கறா, நல்லா சம்பாதிக்கிறா, அவளுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி நிறைய இருக்கு, போதுமான அளவுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கு, நல்ல மாத சம்பளம் வாங்குறாங்க, 50,000 சம்பாதிக்கிறாங்க, 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் இடைக்கால ஜீவனாம்சமோ பெற தகுதியற்றவர்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து உயர் நீதிமன்றங்களுமே இந்த தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமே பல வழக்குகள்ல இதை ஐட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. தன்னை தானே பராமரித்துக் கொள்ள முடியாத மனைவிக்கு தான் ஜீவனாம்சம் உண்டே தவிர, நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏன் ஜீவனாம்சம் கொடுக்கணும்? இது கணவனை பழிவாங்குங்கிற நோக்கத்தோட, பணம் பறிக்கணுங்கிற நோக்கத்தோட போடப்பட்ட வழக்காக தானே அதை பார்க்க முடியும். அப்போ நிறைய படிச்சிருக்கிறாங்க, நல்ல பணம் வரவு இருக்கு, மாசம்
நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க பேர்ல நிறைய சொத்து இருக்கு, வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டில இருந்து நல்ல ரெண்டல் இன்கம் வருது, இவங்கெல்லாம் ஜீவனாம்சம் கேட்க தகுதியற்றவர்கள். நான் சொல்றது போல ஒவ்வொரு சட்டத்திலையுமே ஆணுக்கானது பெண்ணுக்கானதுன்னு சட்டம் இருந்தாலும் அது அவர்களுக்கு எதிரானது கிடையாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் பெறுவதற்காக மட்டுமே இந்த சட்டங்கள்லாம் இயற்றப்படுது. அதனால இந்த ஜீவனாம்சமுமே பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் கிடைக்குமே தவிர, பாதிப்பை எதிர்கொள்ளாம பண வசதியோட வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமா இந்த சட்டத்தை உபயோகப்படுத்தவே முடியாது. இது முழுக்க முழுக்க அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு போயிடும். சமீபத்திய நீதிமன்ற உத்தரவுகள் எல்லாமே, இந்த பிரிவுகள் எல்லாமே பல நேரங்கள்ல தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றத நான் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த எபிசோட்ல மீதி இருக்கக்கூடிய 2 சரத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பாதுகாப்பு உத்தரவு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் பார்த்திருக்கோம். அதை தாண்டி ரெசிடென்ஷியல், அதாவது வீட்டிலே வாழக்கூடிய வசிக்கக்கூடிய உரிமை பார்த்திருக்கோம். 3வது இடைக்கால ஜீவனாம்சம் இன்டரிம் மெயின்டெனன்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். நம்ம 4வது பார்க்க போறது காம்பன்சேஷன். பாதிக்கப்பட்ட பெண் எவ்வளவு காம்பன்சேஷன் கேட்க முடியும், நீதிமன்றம் எவ்வளவு ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க போறாங்க, அந்த காம்பன்சேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, இது போன்ற பல கேள்விகளுக்கான பதிலை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.